ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கன்னியாகுமரி எக்கோ பார்க்கை தான் சுற்றி பார்க்க போகிறோம். இது என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ் கொஞ்சம் முன்னாடி இருக்குது. இந்த பார்க்குக்கு உள்ளாடி போகிற என்ட்ரன்ஸ் தான். என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த நம்ம வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். இந்த பார்க்கில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போது சம்மர் ஹாலிடேஸ் போயிட்டுருக்குது. ஸோ இப்போது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வீடியோ தான் இது. ஸோ உள்ளே என்ட்ரு ஆனோடனே இங்கே ஒரு அழகான ஒரு பிளான்ட் இருந்துச்சு. இது கலைமான் கொம்பு அப்படின்ட்டு ஒரு பிளான்டாமா. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. மானுக்கு அந்த கொம்பு மாதிரி இருந்துச்சு லீஃபு. அப்புறமா இங்கே இதில் ஸ்டோன்லேயே இங்கே ஒரு பூ மாதிரி ரங்கோலி மாதிரி சூப்பராக போட்டிருக்காங்க. அப்புறமா ஃபால் செட்டப் பாருங்கள், வியூ பார்க்கவே செமையாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகு, க்யூட்டாக இருந்துச்சு. ரியாலிட்டியாக ஒரு அருவி பாஞ்சு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அது குளிக்கிறதுக்கெல்லாம் அலோ கிடையாது, ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததாக உள்ளே போகும்போது இந்த அரளியில் ஒரு வெரைட்டி கலெக்ஷன் இருந்துச்சு. அப்புறமா இந்த மாதிரி பாலம் சூப்பராக போட்டிருக்காங்க. அப்படி நம்ம ஏறி ஹாயாக நடந்து போகலாம். அப்புறமா இந்த பக்கம் நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே ஏறினோடனே நம்ம அப்படி உட்காரதுக்கு வசதியாக ஸ்பேஸ் இருக்குது. சூப்பராகிட்டு காத்தோட்டமாக இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கலாம். எங்கே சுற்றினாலும் பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. பிளான்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. பூ பூக்கிற பிளான்ட்டு அழகுக்காக. அப்புறம் மாமரத்தில் தான் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாகிட்டு அழகாக ஷேப்பாட்டு சூப்பராக கட் பண்ணி சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காங்க. போக போக இன்னும் நிறைய இருக்குது, பார்க்கலாம். இது குட்டீஸோட ப்ளே ஏரியாவுக்கு நம்ம வந்தாச்சு. ப்ளே ஏரியா பாருங்கள். கீழே வர சாப்பிட்டுட்டு பாருங்க. நமக்கு சாப்பாடு தான்டா முக்கியம், சோறு தான் முக்கியம், சோறு தான் முக்கியம். இங்கே பாருங்க. நீ காப்பாற்ற நான் வந்துட்டேன். அங்கே குழந்தை வருது, அங்கே ஒரு குழந்தை வருது. வா அந்த பேர்ட் இருக்கிற ஏரியா அதை மட்டும் நான் ஒரிஜினாலிட்டியாக கொடுத்துருந்தேன். கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது சவுண்டெல்லாம். ஸோ அதனால் அப்படியே கொடுத்துருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு எல்லா இடத்தையும் இது பண்ணும்போது ரொம்ப இறைச்சலாக கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பேர்ட்ஸ் இருக்கிற இதை மட்டும் இது பண்ணியிருப்பேன். ரெஸ்ட் ரூமும் பக்கத்துலேயே இருக்குது, குட்டீஸ் ப்ளே ஏரியாவில். ஸோ ஒன் டே குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரதா இருந்தால் பெஸ்ட்டு. மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ ஏரியா இருக்குது. குட்டீஸ் செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கும் பீஸ்ஃபுல்லாக காத்தோட்டமாக உட்காந்துக்கலாம். சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே பக்கா செட்டப்போட சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா இனி நம்ம நடந்து போகும்போது ஒவ்வொரு மரங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்குது. அடுத்ததாக நமக்கு என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த செட்டப்லாம் செமையாக இருக்குது. நம்ம வெளியே எங்கேயோ ஏதோ ஒரு ஊருக்கு போன ஒரு ஃபீல் கொடுக்குது. அப்படி ஒரு க்ரீனிஷ்ஷாக ஒரு இது பார்க்கும்போது
ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்காது. சூப்பராக இருக்குது பார்க்கு. அதுவும் இப்போது இந்த டைமில் வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப வெயிலே தெரிய மிதமாக சூப்பராக இருக்குது. நாங்கள் போயிருக்க டைம் வரை ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம். நம்ம வந்து பகல் டைமில் நேரத்துலேயே போனால் கூட நமக்கு வெயில் இல்லாமல் இருக்கிற மாதிரி பிளேசஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஸ்பாட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஏரியாவாக. அப்புறமா இது இன்னொரு ஸ்பாட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக அது ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர் லீஃப் பிளான்ட்டு உள்ள ஸ்டோன் செட்டப்பு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூங்கில் தோட்டம், பேம்போ கார்டன். அது வெயில் நம்ம ரொம்ப அடிக்கும்போது இந்த இதில் எல்லாம் வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பராக நல்லா குளிர்ச்சியாக கூலிங்காக சூப்பராக இருக்கும். நிறைய இருக்குது மூங்கில். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ நிறைய இருக்குது. அப்படி கொகை மாதிரி செட்டப்பில் சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக இங்கேயும் வந்து இங்கே பாருங்கள், நம்ம வெயில் ரொம்ப இருந்தால் கூட இந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறது, உட்காரதுக்கு எல்லாமே அழகாக இருக்குது. நாங்கள் வந்து ஸ்பீடாக நடந்து போய் அப்படியே காமிச்சிட்டோம். இங்கே ஒரு பண்ணை இருக்குது. அப்புறம் மாமரம் பாருங்கள், எல்லா இடமுமே அப்படி பூ பிஞ்சு மாங்கான்னு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பறிக்கக்கூடாது, பறிக்கிறதுக்கெல்லாம் அலோவ் கிடையாது. மாமரத்தை பாருங்கள் எப்படி இருக்குது, ஈஸியாக நம்மளே ஏறி போய்க்கலாம், அப்படி தான் இருக்குது. அப்புறமா இங்கே கொஞ்சம் பேர்ட்ஸ் இருக்குது. இதோட வாய்ஸோடு கொடுக்கலான்னு நினச்சேன், பட் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருந்த சவுண்டு. ஸோ அதனால் இந்த வாய்ஸ் வந்து எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஃபுல்லாக பிஞ்சஸ் தான். அதுக்கப்புறம் இங்கே போகிறவங்க எப்படி மாங்காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மரம் ஃபுல்லாக செமையாக மாங்காய் பூ பிஞ்சு காயின்னு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே எவ்வளோ மாங்காய் பாருங்கள். ஒவ்வொரு ட்ரீயும் அவ்வளோ அழகாக கட் பண்ணி சூப்பராக. இது வந்து கனி மரம். அது வந்து மரம் ஃபுல்லாக பூவாக இருக்குது. அடுத்து இங்கே ஒரு மாமரம், இதுலேயும் மாங்காய் இருக்குது. இன்னும் இடம் இருக்குது பார்க்கறதுக்கு.
இங்கே பாருங்க அடுத்த மாமரத்தை. மாமரம் வந்து நிறைய இருக்குது இந்த பார்க்கில். ஃபுல்லி க்ரீனிஷாக இருக்குது. அப்புறம் இது ஃபுல்லாக ஸ்பைடர் லீஃப் பிளான்ட் நிறைய இருக்குது. வேறையும் வெரைட்டி பிளான்ட்ஸ் எல்லாம் அதில் வந்து இடையிடையே இருக்குது. இன்னும் போயிட்டே இருக்குது. அடுத்து இது ஒரு செட்டப் வியூ பாருங்கள். பனை பூங்கா. இங்கே வந்து தெத்தி செடி வந்து அழகாக கட் பண்ணி விட்டுருக்காங்க. அடுத்ததாக வந்து இங்கேயும் ஒரு பிளான்ட் செட்டப் வியூ எல்லாம் இருக்குது. இது ஒரு கொஞ்சம் ரொம்ப லெந்தியான வீடியோ தான். சில டைம் நாங்கள் போகும்போது இங்கே பீகாக்கெல்லாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி எந்த பீகாக்கையும் எங்களால் பார்க்க முடியலை. அடுத்ததான் இங்கேயும் பாருங்கள் அரளிப்பூ. இது மாமரம். அடுத்தது பசுமை குடில். இதுவும் இப்படி பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ரெண்டு பக்கம் சைட்லேருந்து ஒரு ட்ரீ மாதிரி அந்த செடி வந்து கட் பண்ணி ஒரு ஷேப்பாக அந்த மாதிரி விட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்தது க்ரீன் ஹவுஸ். இதில் ரெண்டு சைட்லேயும் வந்து சும்மா பிளான்ட்ஸ் வச்சு கட் பண்ணி விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி போகும்போது இந்த மாதிரி ஸ்டாண்ட்லலாம் நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி பிளான்ட்ஸ் எதுவும் இல்லை. அப்புறம் வந்து மயில் பார்க்கல, கொக்கு தான் பார்த்தோம். அடுத்ததாக காக்டெயில் இருக்குது.
காக்டெயில் வந்து ஒரிஜினல் சவுண்டோடே கொடுத்துருந்தேன், பார்த்துருப்பீங்க. அது ஒரு பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அப்புறமா இது என்ன பிளான்னு தெரில, பூ பூத்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து திறந்த வெளி அரங்கு, ஸ்டேடியம் மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டப் வியூ. ஆனால் பட் வந்து சென்டரில் வந்து ட்ரீ இருக்குது. அடுத்தது பாருங்க, அங்கே ஒரு மாமரத்தில் எவ்வளோ மாங்காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஒட்டு மாங்காய். இதை பார்த்தா யார் யாருக்கெல்லாம் பறிக்கணும்னு தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பறிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, ஆனால் திட்டிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிக்காமல் வந்தோம். அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அவ்வளோ மாங்காய் கிட்டக்க கை கெட்டு தூரத்துலலாம் இருந்துச்சு. எப்படி காய்ச்சி தொங்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு மாமரம் நம்ம வீட்டுகளெல்லாம் இருந்தால் போதும், மாங்காய்க்கு பஞ்சமே இருக்காது. என்னமா காய்ச்சிருக்குது மாங்காய், அதுலேயும் ஒட்டு மாங்காய். ஒட்டு மாங்காய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மரம் ஃபுல்லாக சுற்றி மாங்காய் தான், ஃபுல்லாக கொத்தா மாங்காய். அடுத்து இது ஒரு மாமரம், இதுலேயுமே பூ பிஞ்சு காயின்னு அப்படி இருந்தது. ஃபைனலி நம்ம வந்து ஒரு வழியாக போகணும், இன்னொரு வழியாக வெளியே வந்தாச்சு. அவ்வளோதான், ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. நீங்களும் கன்னியாகுமரி போனீங்கன்னா இந்த எக்கோ பார்க்கை விசிட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே தான் தோட்டக்கலை பண்ணை இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு பிளான்ட்ஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து இங்கே வந்து ஒரு குளம் இருக்குது. இதில் வந்து அங்கே போகும்போது பார்க்கும்போது ஃபிஷ்ஷை காணல, இப்போ பார்க்கும்போது ஃபிஷ் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இது வந்து வெளியே நம்ம வந்து சாப்பாடெலாம் கொண்டு வச்சு சாப்பிட்ற மாதிரி செட்டப் வியூவெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ட்ரன்ஸு. நம்ம ஃபஸ்ட்டில் வந்து இதெல்லாம் காமிக்கலை. இங்கேயுமே பேர்டு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.